தமிழகத்தைச் சேர்ந்த 28 குரூப் 1 காவல் அதிகாரிகளுக்கு IPS அந்தஸ்து. மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. வள்ளுவரையும் வள்ளலாரையும் களவாட காத்திருக்கும் கூட்டத்தை தடுக்கும் அரணாக தமிழர்கள் இருக்க வேண்டும். திருவள்ளுவரை யாரும் கபளீகரம் செய்துவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. காரைக்குடியில் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர் MK ஸ்டாலின். முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மக்கள் மகிழ்ச்சி. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக ஆட்சிக்கு வந்த பின் கடன் 26% தாண்டிவிட்டதாகவும் பேட்டி. ஆட்சி பொறுப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது. பல கட்சிகளுக்கு மாறிய செந்தில் பாலாஜி தான் அமைதிப்படை அமாவாசை. தன்னை விமர்சித்ததற்கு EPS பதில். துறை அமைச்சர் சொல்றாரு, செந்தில் பாலாஜி சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமின்னு சொல்றாரு, அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டா பொருத்தமான பேர். திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சி இல்ல, 5 கட்சிக்கு போய் இப்ப திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக ஆளுநர் RN ரவி பெருமிதம். வடகிழக்கு மாநில பெற்றோர் பெண் குழந்தைகளை படிக்க வைக்க தமிழகத்திற்கே அனுப்ப விரும்புவதாகவும் பேச்சு. சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான பெண் காவல் ஆய்வாளர் மற்றும் அதிமுக முன்னாள் பிரமுகருக்கு ஜாமீன். போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக மாநிலம் பெங்களூரு கூட்டுறவு வங்கி கொள்ளை சம்பவம். தப்பியோட முயன்ற கொள்ளையனை காலில் சுட்டுப்பிடித்த காவல்துறை. மங்களூரு வங்கிக் கொள்ளை சம்பவத்தில் கைதான 2 அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் ஆஜர். பிரான்சிஸ் வாரண்ட் பெற்று மங்களூருக்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர். விழுப்புரத்தில் பனை மரங்களிலிருந்து கல்லிறக்கி போராட்டம். தமிழகத்தில் கள் விற்பனைக்கு அனுமதி வேண்டுமென வலியுறுத்தல். பாரம்பரிய உணவான கல்லை நாங்கள் உண்ணுவோம். அழிக்காதே. விழுப்புரம் அருகே கள் விடுதலை மாநாட்டில் சீமான் பங்கேற்பு. கள் அருந்தி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். கள் என்பது மது அல்ல. மது என்ற வகையில் அது இணையாது. கள் உணவின் ஒரு பகுதி. ஈரோடு இடைத்தேர்தலில் பெரியார் கொள்கைகளை கூறி வாக்கு சேகரிக்க முடியுமா? திமுகவுக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. சீமான் பெரியார் விமர்சித்தார், ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களேன்.
இப்போ ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க போறீங்களா, காந்திய படத்தை நீட்டி காந்தியை காட்டி ஓட்டு வாங்க போறீங்களா? பெரியாரை காட்டி ஓட்டு வாங்க போறீங்களா, காந்தியை காட்டி ஓட்டு வாங்க போறீங்களா? அப்ப எங்க உங்க கோட்பாடு, எங்க உங்க கோட்பாடு, எங்க உங்க கொள்கை? கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்கு பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது? வெம்பக்கோட்டை அருகே அகழாய்வில் சுடுமண் குடுவை, சுடுமண் முத்திரை மற்றும் சங்கு வளையல் கண்டெடுப்பு. சுடுமண் முத்திரையால் வணிகம் செய்ததற்கான சான்று கிடைத்துள்ளதாக ஆய்வாளர்கள் தகவல். எண்பது வகையான காய்ச்சல்களை கோமியம் குணப்படுத்துவதாக ஆய்வு முடிவுகள் உள்ளன. பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை பிரிவென்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க. மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை 30 வகையான நோய்களுக்கு அதை பயன்படுத்தலாம் ஆயுர்வேதம் சொல்றது. அதுல அவர் சொன்ன காய்ச்சல் அந்த 80 வகையான நோயில ஒன்னா இருந்திருக்கலாம்ல. ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு விஞ்ஞான பூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பார், சும்மா சொல்வாரா நான் கேட்கிறேன். ஆங்கில மருத்துவம் பயின்ற தமிழிசைக்கு மாமிசத்திற்கும் கழிவிற்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடும் விமர்சனம். டங்ஸ்டன் விவகாரத்தில் புதன்கிழமை தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல். கோமியம் குடிப்பது அவரவர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பொறுத்தது எனவும் பேட்டி. பொங்கலுக்கு முன்னாடி அங்கே போய் மக்களை பார்த்து அந்த தகவலை தெரிவித்துட்டு வந்தோம். முழுமையாக அவர்களுக்கு அந்த பகுதியில் நாளையிலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைக்கும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம். அபிராமபுரம் காவல் நிலைய எழுத்தரிடம் விசாரணை நடத்திய சிறப்பு புலனாய்வு குழு. மாநில உரிமைகளை காக்க அனைத்து மாநிலங்களும் ஓரணியில் திரண்டு நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். யுஜிசி வரைவு அறிக்கைக்கு எதிரான கேரள அரசின் தீர்மானத்துக்கு அமைச்சர் கோவி செழியன் வரவேற்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தலையொட்டி பாஜகவின் 2வது தேர்தல் அறிக்கை வெளியீடு. அம்பேத்கர் பெயரில் பட்டியலின மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என வாக்குறுதி. சத்தீஸ்கர் மாநிலம் காரியபந்த் பகுதியில் 20 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. நக்சலிசம் தனது இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா கருத்து. உத்தரப்பிரதேசம் அருகே பனிமூட்டத்தால் 22 சக்கர லாரி மேம்பாலத்தில் சென்றபோது விபத்து. அந்தரத்தில் தொங்கிய லாரியிலிருந்து உயிர் தப்பிய ஓட்டுநர், உதவியாளர். ஜம்மு காஷ்மீரில் அதீத பனிப்பொழிவு. சாலைகளை மூடியிருக்கும் பனித்துகள்களை அகற்றும் பணி தீவிரம். அமெரிக்காவின் குடியேற்ற திட்ட கட்டுப்பாடுகளுக்கு மெக்சிகோ மக்கள் கண்டனம். ட்ரம்பின் உருவபொம்மை, அமெரிக்க கொடிகளை எரித்து எதிர்ப்பு. அமெரிக்க அதிபரின் அறிவிப்பிற்கு எதிராக பனாமாவில் வலுக்கும் போராட்டம். ட்ரம்ப் அறிவிப்பை ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை என பனாமா மக்கள் திட்டவட்டம்.
காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததன் எதிரொலி. உதவிப் பொருட்களை வாங்க வரிசை கட்டும் மக்கள். கொலம்பியாவில் வன்முறை பாதித்த பகுதிகளில் அவசர நிலை பிரகடனம். 11,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். அமெரிக்க அதிபரான முதல் நாளிலேயே அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். பைடன் அரசால் நியமிக்கப்பட்ட 1000 பேரை பதவியிலிருந்து நீக்கி உத்தரவு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியேற்ற திட்ட கட்டுப்பாடு, பனாமா கால்வாய் மீட்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு. மெக்சிகோ, பனாமா நாடுகளில் வலுக்கும் போராட்டம். திமுகவினர் வாக்குக்காக அல்லாமல் அனுதாபப்பட்டு பணம் கொடுத்திருப்பார்கள். ஈரோடு கிழக்கில் ஆரத்திக்கு பணம் கொடுத்த திமுக நிர்வாகிகள் மீதான வழக்கு குறித்து அமைச்சர் முத்துசாமி பதில். சில இடத்துல யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்திருந்தாங்கனாக்கா அந்த குழந்தைங்க அல்லது வயசானவங்களாக இருந்தால் அவங்க மேலே ஒரு அனுதாபப்பட்டு அவங்க ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம். தேர்தலுக்கு ஓட்டு போடுங்கன்னு கொடுத்துருப்பாங்கன்னா தப்பு. அந்த மாதிரி கொடுக்கல. ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு. அனுமதியின்றி பரப்புரை மேற்கொண்டதாக பறக்கும் படை அதிகாரி அளித்த புகாரில் நடவடிக்கை. புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிட்ட மகிழா காங்கிரசார். சட்டமன்ற வாயிற்கதவு மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டோரை கைது செய்த போலீசார். $3 கோடி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு நோட்டீஸ். 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் வீட்டில் ஸ்கேன் கருவி வைத்து பாலினம் கண்டறிந்து கூறிய நபர் கையும் களவுமாக கைது. மருத்துவக் குழுவினர் தீவிர விசாரணை. மேட்டுப்பாளையம் அருகே உணவு தேடி வீடுகளை முற்றுகையிடும் காட்டு யானைகள். மாட்டுத் தீவனங்களை சேதப்படுத்திய சிசிடிவி காட்சி. வாணியம்பாடியில் ஓடும் பேருந்தில் 17 சவர நகையை பறித்து சென்ற இளைஞர் கைது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை. மேகமலை அருவியில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்க தடை தொடர்வதாக வனத்துறை அறிவிப்பு. வேதாரண்யம் அருகே தகட்டூர் மாப்பிள்ளை வீரன் கோயிலில் கட்டுக்குதிரைகள் கண் திறப்பு விழா கோலாகலம். காணிக்கையாக செலுத்தப்பட்ட கட்டுக்குதிரை, மனித உருவ சிலைகள். டாஸ்மாக் மதுபான கடைகளில் வரும் மார்ச் மாதம் முதல் QR கோட் மூலம் பணம் செலுத்தும் முறை அமல். கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில். மாமல்லபுரத்தில் 1 மாத காலமாக நடைபெற்று வந்த நாட்டிய விழா நிறைவு.
சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டுகளிப்பு. அசாம் மாநிலத்தில் விளையும் அகோனி போராட்டில் அடுப்பு இல்லாமல் 15 நிமிடத்தில் சோறு சமைக்கலாம். சேலம் அருகே வெகு உற்சாகமாக நடைபெற்ற எருதாட்டம். களத்தில் காளையர்களை இழுத்துக் கொண்டு சீறி பாய்ந்து ஓடிய காளைகள். கைட்டு எடுத்துப்படி, கைட்டு எடுத்துப்படி. ஓமலூரில் வரத்து குறைவால் சின்ன வெங்காயத்தின் விலை அதிகரிப்பு. 75 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ சின்ன வெங்காயம் 100 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்கா வெளியேறும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். உலக சுகாதார அமைப்பு வேண்டுகோள். மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் 25% மட்டுமே உபயோகம். நிலுவையில் உள்ள தொகையை மகளிர் நடத்தும் தொழில் திட்டங்களுக்கு பயன்படுத்த தொழில் அமைப்புகள் வலியுறுத்தல். அமெரிக்காவின் டோஜி அமைப்பின் பொறுப்பிலிருந்து விலகிய விவேக் ராமசாமி ஓஹியோ மாகாண ஆளுநர் தேர்தலில் போட்டியிட திட்டம் என தகவல். ட்ரம்ப் பதவியேற்புக்கு பிந்தைய நிகழ்ச்சியில் நடனமாடி உற்சாகத்தில் திளைத்த எலான் மஸ்க். ஹிட்லரின் நாஜி வணக்கத்தை செலுத்தியதாக சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனம். For making it happen. Thank you. My heart goes out to you. And I just want to... துருக்கியில் 11 மாடி ரிசார்ட்டில் பயங்கர தீ விபத்து. 66 பேர் உயிரிழப்பு, 55 பேர் படுகாயம்.